Hi dear friends and families, welcome to Craft Tamil channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களுமே ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பெயிண்டிங் அண்ட் கிராஃப்ட் ரெண்டும் சேர்த்த மாதிரி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். இவ்வளோ பெரிய கார்ட்போர்ட் பீஸ்லாம் தேவையில்லை, கொஞ்சம் சின்னதாக இருந்தாலே போதும். அதனால் நான் வந்து அதோட சைஸை கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு டபுள் கலர் நம்ம கொடுக்க போகிறோம். கலர் கொடுக்கறதுக்கு முன்னாடி பென்சில் எடுத்துக்கோங்க. பென்சில் எடுத்துட்டு சென்டரில் வந்து இப்படி சைடாக கோடு போட்டுக்கோங்க. சரியா, இப்படி வளைச்ச மாதிரி ஒரு டிசைன் மாதிரி போட்டுக்கோங்க. சரியா, அதுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அதனால் உளறிட்டு இருக்கேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது ரெண்டு சைடு போட்டிருக்கேன். இப்போ வந்து கீழ் சைடு நம்ம வந்து ஒரு க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு மேல் சைடு வந்து நான் ஒரு ப்ளூ கலர் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, எனக்கு பிடிச்ச கலர் ரெண்டு நான் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு, மேட்சிங்காக இருக்குன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு லைட் க்ரீன் கலர் எடுத்துகிட்டு கீழ் சைடு அடிச்சுக்கிறேன். டபுள் கோட்டாக கொடுத்துக்கோங்க, ஏன்னா கார்ட்போர்டில் வந்து அப்படியே தெரியும் லைட்டாங்கங்க, அதனால் அதெல்லாம் தெரியாமல் அப்படி டபுள் கோட்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ கீழ் சைடு கொடுத்துட்டோமா, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் எடுத்து மேல் சைடு கொடுக்க போகிறோம். ஸ்கை ப்ளூ கலர் பெயிண்ட் என்கிட்ட இல்லை, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒயிட் கலர் பெயிண்ட் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு ப்ளூ கலர் நல்லா டார்க் ப்ளூ தான் இருக்குது, அதனால் டார்க் ப்ளூ கலரில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு லைட் ப்ளூ கிடைக்கும், அதாவது ஸ்கை ப்ளூ கலர் கிடைக்கும். அந்த கலர் எடுத்துகிட்டு அந்த கார்ட்போர்டுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குல்ல, அதில் வந்து அடிச்சுக்கலாம். சென்டரில் வந்து நம்மளுக்கு தேவையில்லை கலரு, கொஞ்சம் இடத்த மட்டும் கலர் பண்ணாமே விட்டுடலாம். அப்படி வேணா பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அந்த இடத்துல நம்ம வந்து சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் ஒட்ட போகிறோம். சரி, சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் கிடையாது, கொஞ்சம் பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் ஒட்ட போகிறோம். அதனால் அந்த இடத்துல நான் கலரிங் பண்ணலை. ஓகே, இப்போ வந்து இதை அப்படியே காய வச்சுருங்க. இப்போ அந்த ஃப்ளவர்ஸ் ஒட்டணும்னு சொன்னால அந்த ஃப்ளவர் செய்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஏர்ட்ரை க்ளே எடுக்கிறேன். நிறைய பேர் வந்து டோசன் க்ளே நல்லா இருக்காக்கா யூஸ் பண்ணுறதுக்குன்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு நல்லா தான் இருக்குது, நல்லா தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, வாங்கி யூஸ் பண்ணலாம். அவங்கவுங்களுக்கு பொறுத்து தான் இருக்குது, அவங்கவுங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னு தெரியல. சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க டோசன் க்ளே வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேங்க, எனக்கு அவ்வளோ சரியாக இல்லைன்னு சொன்னீங்க. சில பேர் கேட்டிருந்தீங்க நல்லா இருக்காக்கான்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்தவரையும் நான் வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. நான் வந்து 2 கம்பெனி வச்சுருக்கேன், 2 கம்பெனியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 க்ளேவுமே நல்லா தான் யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ அதை பற்றியே ரொம்ப நேரம் பேசிட்டேன். இப்போ வந்து அந்த க்ளேவை கொஞ்சம் தட்டையாக ரெடி பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி பூ நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். என்கிட்ட நிறைய மோல்டு இருக்குது அப்படிங்கிறனால நான் நிறைய க்ளே கிராஃப்ட்டுக்கு வந்து மோல்டு யூஸ் பண்ணுவேன். அப்படி உங்கள்கிட்ட மோல்டு இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கையிலேயே வந்து செஞ்சுக்கோங்க, பூ செஞ்சுக்கோங்க. அப்படி வந்து கையிலேயே செய்ய தெரியல அப்படின்னா ஹோம்மேடாக எப்படி வந்து மோல்டு ரெடி பண்ணுறது, க்ளே மோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். நம்ம வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் செய்கிற மாதிரி போட்டிருப்பேன். அதை வந்து செஞ்சுட்டு அப்புறமா கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் ஒரு 5 பூ கிட்ட செஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெருசாக 5 பூ செஞ்சு வச்சுருக்கேன். இதில் வந்து 3 பூக்கு மட்டும் ஒரு பிங்க் கலர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் 2 பூக்கு ஒரு எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணுறேன். நான் வந்து எல்லாத்துக்குமே பிங்க் கலர் பண்ணலான்னு தான் பார்த்தேன். சரி, கொஞ்சம் டபுள் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். அதனால சரின்னு சொல்லிவிட்டு எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்து கொடுக்குறேன். கலரிங் தான் இந்த கிராஃப்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி கலர் பண்ணுங்க. ஓகே, உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு வந்து நல்ல அட்ராக்டிவாக அந்த கிராஃப்ட் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கணும், அந்த மாதிரி கலரிங் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கலரிங் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் காஞ்சிருச்சு அந்த பூ. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் கடுகு எடுத்திருக்கேன். கடுகு எடுத்துகிட்டு அந்த பூவோட சென்டரில் இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை ரவுண்ட் ஷேப்பில், அந்த ஃபெவிகாலை வந்து ரவுண்ட் ஷேப்பில் இப்படி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த கடுகு எடுத்து நான் அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி கடுகு கொட்டிட்டதுக்கப்புறம் அந்த பூவோட சென்டரில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த உண்மையான பூலெல்லாம் நம்ம சூரியகாந்தி பூலெல்லாம் பார்த்துருப்போம்ல, சன்ஃப்ளவரோட ஃப்ளவரோட சென்டரில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பிளாக் கலரில் குட்டி குட்டி ரவுண்ட் மாதிரி இருக்கும். அந்த ஒரு எஃபெக்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கடுகு யூஸ் பண்ணுறேன். அப்படி கடுகு உங்கள்கிட்ட இல்லை, கடுகு யூஸ் பண்ண பிடிக்கல, வேலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா க்ளேவையே கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக உருட்டி நீங்கள் சென்டரில் வச்சு ஒட்டிடலாம். ஒட்டிட்டு பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி விட்டுடுங்க. நான் வந்து கடுகு ஒட்டினா நல்லாயிருக்கும்னு கடுகு ஒட்டியிருக்கேன். இப்போ ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த கார்ட்போர்ட் பீஸ் இருக்குல்ல, அதை சுற்றியுமே நான் வந்து கொஞ்சம் பார்டரில் வந்து கவர் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்கும், குட்டி குட்டியாக லேயராக அப்படியே ஸ்டோன் ஒட்டியிருக்கும், அது வந்து யூஸ் பண்ணுறேன். இது துணிக்கெல்லாம் ஒட்டுறது தான், பட் என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்றனால நான் கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுறேன். இப்போ அதை வந்து இந்த கார்ட்போர்டோட 4 சைட்லேயும் நான் ஒட்ட போகிறேன். ஓகே, நான் கொஞ்சம் ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டுறேன். நீங்கள் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி கூட ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி லேஸ் உங்ககிட்ட இல்லை, இப்போ நான் வச்சுருக்க மாதிரி சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி
இல்லைன்னா நீங்கள் வந்து சாதாரண சாட்டன் ரிப்பன் ஆர் வந்து லேஸ் அப்படி இல்லைனா க்ளேலேயே சின்னதாக ஏதாச்சும் டிசைன் பண்ணி ஒட்டலாம். நான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியும், பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறனால நான் இது யூஸ் பண்ணுறேன். இல்லாதவங்க வந்து உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து டெக்கர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இந்த சைடில் வந்து கார்ட்போர்ட் மாதிரி தெரிஞ்சால் நல்லா இருக்காது, ஏதாச்சும் கண்டிப்பாக ஒட்டினா தான் அழகாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். உங்ககிட்ட இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் ஒட்டிக்கோங்க. சரியா? இப்போ ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பூ செஞ்சு வச்சுருந்தோம்ல ஒரு 5 பூ கிட்ட, அதை வந்து சென்டரில் ஒரு கோடு மாதிரி விட்டுருந்தோம்ல, அதில் அந்த கோடு எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த பூவை வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வர்ற மாதிரி ஒட்டணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி எஸ் மாதிரி வளைஞ்ச மாதிரி ஒட்டணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸ்ட்ரைட் லைன் தான் ஒட்டி விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, நான் இது வந்து ஒரு வெல்கம் போர்டு மாதிரி தான் ரெடி பண்ணுறேன். அதனால ஸ்வீட் ஹோம், வெல்கம் டு மை ஸ்வீட் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் எழுத போகிறேன். அதுக்கு வந்து இந்த ஸ்டென்சில் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்டென்சில் வந்து லெட்டர்ஸ் இருக்கும், கேபிட்டல் லெட்டர் அண்ட் ஸ்மால் லெட்டர் ரெண்டுமே இருக்கும். இந்த மாதிரி எதுக்காச்சும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்மளே வந்து கூட எழுதிக்கலாம், எழுதிட்டு வந்து கலர் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஸ்டென்சில் வச்சு பண்ணும்போது எல்லா லெட்டர்ஸும் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே லெட்டர்ஸாக நல்லாயிருக்கும். அப்படிங்கிறனால நான் ஸ்டென்சில் யூஸ் பண்ணி மேலே அந்த ஸ்கை ப்ளூ கலர் பண்ணோம்ல, அங்கே வந்து வெல்கம் டு மை அப்படின்னு மட்டும் எழுதுகிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து ஸ்வீட் ஹோம் அப்படின்னு எழுதுகிறேன். மொத்தத்தில் வெல்கம் டு மை ஸ்வீட் ஹோம் அப்படிங்கிற மாதிரி எழுத போகிறேன். சரியா? உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ நீங்கள் எழுதிக்கோங்க. வெறும் வெல்கம் டு மை ஹோம்னு எழுதலாம், இல்லைனா வெறும் ஸ்வீட் ஹோம்னு எழுதலாம். அப்படின்னா வெல்கம் டு மை ரூம், இல்லைனா வெல்கம் டு மை கிச்சன், இந்த மாதிரி எது வேணால் எழுதலாம். இல்லைனா யாருக்காச்சும் பர்த்டேக்கு நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஹாப்பி பர்த்டே அப்படின்னு கூட எழுதிக்கலாம். நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி கிஃப்ட்டு. இந்த மாதிரி கூட உங்கள் இஷ்டம் தான், எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்டதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஒவ்வொரு லெட்டர்ஸையும் மேலே அப்படியே பிளாக் கலர் பெயிண்ட் வச்சுட்டு அதை வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் பார்க்க அழகாக தெரியும். வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு கொடுக்குறேன். ஏன்னா வந்து கீழே அடிச்சிருக்கேன் அந்த ஸ்கை ப்ளூ கலருக்கு, மேலே பிளாக் கலர் இருந்துச்சுன்னா நல்லா லுக்காக தெரியும். அதனால அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. அன்றைக்கி வந்து ஹாய் சொல்ல சொன்ன குட்டீஸில் கொஞ்சம் பேருக்கு தான் ஹாய் சொன்னேன், இன்னும் கொஞ்சம் பேர் நேம் இருக்குது, அவங்களுக்கும் இப்போ ஹாய் சொல்லிடலாம். ஓகே. தருணிகா அண்ட் ஸ்வேதா, திவ்ய பிரியா, ஆனந்தி, கௌஷிகா, சர்வதா, மித்ராகனி, சப்சா அண்ட் வந்து விஜய், கார்த்திக், தீபிகா, அஃபு, மதுமிதா, கப்சா, லோகாஸ்ரீ, நிஷா, பிரணீதா, கிராஷ் குட்டி அண்ட் அபிராமி, பிரதனி, ஆசியா, பௌஷியா, பத்ரா, தர்ஷிதா, ஹவிதா அண்ட் ஹரிப்ரியா, ஷைனி, ரேணுஸ்ரீ, பிரியான்ஸ்ரீ, ஜஸ்ரா அண்ட் மஜிரா, ஜாகிரா, லீதாஸ்ரீ, நேகா, மது, பூந்தழி, ரோஷினி, மித்ரா. எல்லா குட்டீஸும் ஹாய் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே ஹாய் குட்டீஸ். இன்னும் நிறைய பேர் வந்து ஹாய் சொல்ல தான் சொல்கிறீங்க. பட் எல்லாரோட நேமே என்னால் நோட் பண்ண முடியல. முடிஞ்ச அளவு நானும் எல்லாருக்குமே சொல்லிட்டு தான் இருக்கேன். உங்களோட மெயிலுமே செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த வீடியோவே ஏற்கனவே லென்த்தாக போயிடுச்சு அப்படிங்கிறனால இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் நான் இன்செர்ட் பண்ணல. இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து உங்களோட கிராஃப்ட் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி, இன்றைக்கி நான் சொன்ன பேரில் யார் நேம்னா விட்டுருந்தேன் அப்படின்னா நான் இன்னொரு வீடியோக்கு கீழே பின் கமெண்ட்டில் கேட்குறேன். அங்கே வந்து உங்களோட நேம் சொல்லுங்கள். அவங்களோட நேம்லாம் நான் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் சொல்லிடுறேன். ஓகே, யாரும் வந்து கோச்சிக்காதீங்க. ஓகே, இப்போ வந்து நான் கலரிங் பண்ணி முடிச்சிட்டேன். அதான் அந்த எழுதணும்ல, அந்த எழுதி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இதை ஹேங் பண்ணுறதுக்காக சாட்டன் ரிப்பன் எடுத்து இப்படி பேக் சைடில் ஃபெவிகாம் அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். ஓகே, ஃபெவிபான் போட்டு ஒட்டிட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து இதை நம்ம வாலில் ஹேங் பண்ணிட்டோம்னா அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கலரிங் தான் இதில் வந்து ரொம்ப முக்கியமே. கலரிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி கலரிங் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு கலரிங் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஃபுல்லாக கோல்டன் கலர் பண்ணிவிட்டு மேலே அந்த ஃப்ளவருக்கு மட்டும் நீங்கள் வந்து சில்வர் கலர் பண்ணினீங்கன்னா அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து இப்படி கலர்ஃபுல்லாக பண்ணிட்டேன். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். அண்ட் வந்து கலரிங் நான் கொடுத்துருக்குறது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இதை உங்களுக்கு வால்லையும் ஹேங் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வீட்டோட என்ட்ரன்ஸில் மாட்டி வச்சுக்கோங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி மாட்டி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீட்டோட என்ட்ரன்ஸில் நீங்கள் மாட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா வீட்டு உள்ள வரும்போது வெல்கம் டு மை ஹோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.